ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, வாங்க வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல போவோம். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீலான்சர் மார்க்கெட் பிளேஸ். அதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீலான்ஸ் இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நிறைய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து போஸ்ட் பண்ணுறது மூலியமா வேற யாருக்காட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் யார் கூடயாட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய இருக்குது. அப்வொர்க், ஃபீவர் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ஷோகேஸ் பண்ற நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு எப்படி பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க வந்து ஜாப் போஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம், கிளைண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், ரேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லயுமே வந்து அவைலபிளா இருக்கும். இதோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வெப் ஆப் தான். அதே மாதிரி ஒரு ஃப்ரீயான வெப்சைட், ஒரு ஓப்பன் சோர்ஸ். நீங்க வந்து இதுக்காக காசு கட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து லாகின் பண்ணி சைன் அப் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுது அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரேட்டிங் சிஸ்டமே வந்து இருக்குது. ஸோ நீங்க வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சர் வந்து அதுல லாகின் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள சர்ச் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம்ல வந்து அவைலபிளா இருக்கும். இது வந்து நம்ம எந்த லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாங்கோல தான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க பேக்எண்ட் வந்து உங்களுக்கு ஜாங்கோ, டேட்டாபேஸ் வந்து SQLite 3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி HTML, CSS, JavaScript இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் இதுலயே நம்ம வந்து அத்தன்டிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜாங்கோவே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தந்துரும். ஸோ அதுல வந்து எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. அண்ட் தென் கம்மிங் டு ஃப்ளோ சார்ட், ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும் அண்ட் லாகின் பேஜ் இருக்கும். நீங்க வந்து ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டு எடிட்டுமே பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஃப்ரீலான்சருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ரேட்டிங்ஸும் அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் டெமோக்கு வந்து போகலாம். இதுதான் வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு இருக்கிறது இதுதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். இதில் வந்து நீங்கள் வந்து டெவலப்பர் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். டெவலப்பர்ஸோட அவங்க ஸ்கில்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அது எல்லாமே வந்து ப்ரொஃபைலில் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது முதற்கொண்டு நம்மளுக்கு இதில் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதில் போயிட்டு நம்ம ஏதாவது டெவலப்பர் வந்து தேவைப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் அதே மாதிரி ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க எதில் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்கிறாங்க முதற்கொண்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து இது வந்து நார்மலா இருக்கிற ஹோம் பேஜ். இப்போ நீங்க வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணல, நான் வந்து ஜஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃப்ரீலான்சருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாகின் பண்ண தேவையில்லை. ஆனா நீங்களே வந்து ஒர்க் பண்ணணும், என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா லாகின் பண்ணியிருக்கணும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் நான் வந்து இப்போ இந்த இவருக்கு வந்து மெசேஜ் பண்ணா மட்டும் போதும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்கன்னு மெசேஜ் பண்ணா மட்டும் போதும்னா நான் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். நேம், இமெயில். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இவங்களுக்கு வந்து இந்த இந்துங்கிறவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றேன். ஓகேவா? இதுல வந்து நேம் கொடுத்துக்கலாம், என்ன நேம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இமெயில் வந்து கொடுத்துக்கலாம்.
இமெயில் வந்து அப்புறம் சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட்டுமே வந்து நான் இப்ப ஜஸ்ட் சிம்பிளா ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு பாடி வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஓகேவா? இப்ப சப்மிட் குடுத்தேன் அப்டின்னா, மெசேஜ் வந்து சென்ட் ஆயிட்டு. இப்ப இத நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த யூசர் தான் வந்து பார்க்க முடியும். சரியா? இது வந்து ஃப்ரீலான்சர்ஸ்ல இருக்கக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு ரிவ்யூவுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்துங்கிற வந்து ரிவ்யூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் ரிவ்யூ ஆட் பண்ணணும்னா, நான் வந்து லாகின் பண்ணியிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு யூசர் சொல்லியிருந்தேன் தெரியுமா? அவங்க பேஜ்க்கு வந்து நான் லாகின் பண்றேன். இருந்தாலும் நான் இன்னொரு ஒரு புது யூசருக்கு வந்து லாகின் பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இப்ப வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால லாகின் மட்டும் பண்ணுவோம். ஓகேவா? லாகின் பண்ணியிருந்தோம்னா, இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவங்க ஃபீட்பேக் வந்து ஆட் பண்ணியிருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். லாகின் பண்ணியிருந்தோம் அப்டின்னா வரக்கூடிய ஹோம் பேஜ். சேம் ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு இங்கேயுமே இருக்கும். நீங்க வந்து டெவலப்பர சர்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, கம்யூனிகேட்டும் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதோ, அது எல்லாமே வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இன்பாக்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல இருந்து மெசேஜ் அனுப்புனோம் தெரியுமா? அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. யார் அனுப்புனாங்க அப்படின்னு முதற்கொண்டு, எந்த நேம்ல இருந்து வந்திருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் அக்கவுண்ட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கில்ஸுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் ஜஸ்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் குடுக்குறேன். அதுக்கப்புறவு ஆட் ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இமேஜுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் இந்த இமேஜ் நான் குடுக்குறேன். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெமோ லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் லிங்க் ஜஸ்ட் நான் இப்போ சிம்பிளா இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த மாதிரி குடுக்குறேன். ஓகேவா? டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கில்ஸ்மே நான் வந்து ஜஸ்ட் நான் ஒரு ஸ்கில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுல எடிட் பண்ணோம் அப்டின்னா, இதுல ஏதாவது நீங்க வந்து பயோ, டிஸ்கிரிப்ஷன், லொகேஷன் இந்த மாதிரி ஏதாவது உங்களோட இன்ஃபோ டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்டின்னா, அதுவுமே வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோசியல் கிட்டப் பேஜ், லிங்க்டின் அதெல்லாம் வேணாம். நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறவு ட்விட்டர், நெக்ஸ்ட்டு யூடியூப் அண்ட் தென் வெப்சைட். எல்லா சோசியல் மீடியா வெப்சைட்க்கும் உங்களுக்கு வந்து அது இருக்கும். ஸோ அது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஜெனரேட் ஆயிரும். இப்போ போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணி ஓகேவா? அண்ட் தென் நீங்க ஆட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்மே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. வேற யாருக்காட்டும் இதுல வோட் பண்ணணும் அப்டின்ட்டு இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, வோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இன்பாக்ஸ்ல வந்து ஏதாவது உங்களுக்கு இது மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அப்டின்னா, ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ப்ராஜெக்ட்ஸ்லயுமே என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நீங்க வந்து சோர்ஸ் கோட் அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். லைவ் டெமோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து குடுத்துருப்போம். ஓகேவா? அக்கவுண்ட்ல போயிட்டு நீங்க முன்னாடி பார்த்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நான் சப்போஸ் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப நான் வந்து புதுசா இன்னொரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகேவா? அது உங்களுக்கு மெசேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இருந்தாலும் நான் வந்து என்ன பண்றேன்னா, இன்னொரு யூசர் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறவு யூசர் நேம் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் தென் பாஸ்வேர்ட் வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? பாஸ்வேர்ட் குடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அ திரும்ப வந்து நம்ம வந்து லாகினும் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்காக இப்டி வருது அப்டின்னா, நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது தப்பா குடுத்துருந்தோம்னா வரும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா குடுக்கணும். ஓகே. அண்ட் தென் நம்ம இதுல வந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்ப நம்ம அதுல ஆட் பண்ணோம் தெரியுமா? அந்த யூசர் வந்து நம்மளுக்கு இதுல வந்து தெரிவாங்க. அதாவது அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். அதுக்காக தான் லாகின் பண்ணேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு இந்த இது இருக்கும். இதுல நீங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல தெரியுது பாருங்க. அவங்க ப்ராஜெக்ட் ஆட் பண்ணது. இப்ப நம்ம அந்த யூசர்ல இருந்து ஆட் பண்ணோம் தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட் ஓகேவா? இப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து ரிவ்யூ ஆட் பண்ணணும் அப்டின்னா, ரிவ்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போர்ட் அப்டின்னா என்னன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூவா இருந்துச்சுன்னா அப்போர்ட் குடுத்துக்கலாம். அதே இது டவுன்லோட்னா நெகட்டிவ் ரிவ்யூவா இருந்துச்சுன்னா டவுன்லோட் குடுத்துக்கலாம். இது வந்து எல்லாத்தாலயுமே பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வந்து லாகின் பண்ணாட்டியுமே உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் டெவலப்பர்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்களுமே வந்து ஆட் ஆயிருப்பீங்க. சரியா? இது அவங்க இது முன்னாடி இருந்த யூசர். இப்ப நம்ம யூசருமே வந்து டெவலப்பர் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகிரும். ஓகேவா? டிஃபால்ட்டா அந்த இமேஜ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதாவது ப்ரொஃபைலுக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்பாக்ஸ்ல நம்மளுக்கு முன்னாடி மெசேஜ் வந்துச்சுல, அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜுமே வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் தான். இதுல வந்து நீங்க வந்து ஒண்ணு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு தேவை அப்டின்னாலும், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, யாருக்காட்டும் ஒரு ஃப்ரீலான்சருக்கு மெசேஜ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்ய சொல்லி வாங்கிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே வந்து ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணிட்டு, தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வாங்கிக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஒர்க்கும் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரீலான்ஸ் வெப்சைட். இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதோட GitHub சோர்ஸ் கோட் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். நீங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, பாய்.